வணக்கம் நண்பர்களே. ஓபிஎஸ்ஐ தொடர்ந்து திமுகவில் இணையும் ஜெயக்குமார், செல்லூர் ராஜு. பரபரக்கும் களம். ஓபிஎஸ், வைத்தியலிங்கம், மனோஜ் பாண்டியன் என அடுத்தடுத்து அறிவாலய வாசல்ல வரிசை கட்டி விக்கெட்டுகளை பார்த்து எடப்பாடி பழனிசாமி தரப்பு அதிர்ச்சியில் இருக்கு. இன்னும் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்று ரத்தங்கள் கவலையில் இருக்க, இப்போது ஜெயக்குமார் மற்றும் செல்லூர் ராஜு ஆகியோரின் பெயர்கள் அரசியல் வட்டாரத்தில் ஹாட்டா அடிபடுது. அதிமுகவுக்கு ஒன்று என்றா முதல் ஆளா பேட்டி கொடுப்பவர் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார். எடப்பாடியின் நிழலாகவே இருந்தவர்களில் ஒருவர். ஆனால் அவர் கடந்த சில நாட்களா கடுமையா அமைதி காத்து வரார். அதிமுக பற்றி பேசுவதே இல்லை. தேர்தல் காலத்துல பலத்த சைலண்ட். அவர் திமுக பக்கம் சாய விரும்புவதா சொல்லப்படுவதா பின்னால சில காரணங்கள் இருக்கு. ராயபுரம் கணக்கு, அதாவது கடந்த தேர்தலில் ராயபுரத்தில் தோல்வியடைந்த ஜெயக்குமார் மீண்டும் அங்கு ஜெயிக்க வேண்டுமானா ஆளும் கட்சியின் பலம் தேவை. வட சென்னை முழுக்க திமுகவின் கோட்டையா மாறி வரும் சூழல்ல தனக்கான இடத்தை உறுதி செய்ய உதயசூரியன் வெளிச்சம் அவருக்கு தேவைப்படலாம். இவர் வெளிப்படையாகவே அங்கே கடந்த முறை தோற்க பாஜக காரணம் என்றார். கிறித்துவ மீனவர்கள் பலர் இவருக்கு வாக்களிக்காமல் போக பாஜகவின் கூட்டணி தான் காரணம். சீனியர்களுக்கு நோ. அதிமுகவில் எடப்பாடி, சேலம் டீம், கொங்கு கேங் மற்றும் அதிமுக செலுத்துவது ஜெயக்குமார் போன்ற சீனியர்களுக்கு ஒருவித அதிருப்தியை ஏற்படுத்தியிருப்பதா தகவல்கள் வெளியாயிருக்கு. அடுத்து நமக்கு சீட் கிடைக்குமா என்ற பயமே அவருக்கு திசை திரும்பலாம். இந்த முறையும் தோற்றா கண்டிப்பாக நம்மளுடைய எதிர்காலமே காலியாகிவிடும் என நினைக்கிறாராம் ஜெயக்குமார். அரசியல் வட்டாரங்களில் கசிந்துள்ள சமீபத்திலே தகவலின்படி தென் தமிழகத்தை சேர்ந்த அதிமுகவின் மற்றொரு முக்கியமான மூத்த தலைவரும் முன்னாள் அமைச்சருமான ஒருவர் திமுக தலைமைக்கு மிக நெருக்கமானவர்களோட தீவிர பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளதா தெரிகிறது. அந்த தென் மண்டல தலைவர் வேறு யாரும் இல்லை, செல்லூர் ராஜு என்கிறார்கள் விவரம் அறிந்தவர்கள். அதிமுகவில் மதுரை என்றாலே செல்லூர் ராஜு தான். ஆனால் சமீப காலமாக மதுரையில் எடப்பாடி தரப்பு புதிய முகங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது ராஜுவை ரொம்பவே நோக்கடிச்சிருக்கு. தெற்கு மாவட்டத்தில், அதாவது முக்குளத்தோர் வாக்குகளை கவர திமுக தீவிரமாக இருக்குது. அந்த சமுதாயத்தை சேர்ந்த செல்லூர் ராஜுவை இழுத்தா மதுரையை தட்டி தூக்கி விடலாம் என்பது ஸ்டாலினின் மாஸ்டர் பிளான். தென் மண்டலத்தில் ஆர்பி உதயகுமாருக்கு முக்கியத்துவம் வழங்கப்படுவதை செல்லூர் விரும்பலையாம். 10 வருடம் அமைச்சராக இருந்தவர் கடந்த 5 வருடங்களாக பெரிய பதவி இல்லாமல் இருப்பது அவருக்கு பெரிய குறையாகவே இருக்குதாம். ஜெயிக்கும் குதிரை பக்கம் சாய்ந்தால் மீண்டும் அமைச்சராகலாம் என்ற கனவு அவரை அண்ணா அறிவாலயம் பக்கம் இழுக்கக்கூடும் என்று சொல்லப்படுகிறது. எதிர்கட்சி வரிசையில் இருப்பதை விட ஆளும் கட்சியின் நிழலில் ஒதுங்குவது பாதுகாப்பது என்று மூத்த தலைவர்கள் கணக்கு போடுகிறார்கள் என்று தற்போது தகவல்கள் வெளியாகியிருக்கு.